வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியினுடைய ஆறுதல் பரிசு போட்டியினுடைய ஒரு ப்ரிவ்யூ. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் 2 டீமும் ஆல்ரெடி அவுட்டுங்க. 2 டீமும் இனிமே செமிஃபைனல் போக வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கிற நிலைமையில அவங்களோட லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் கேம் விளையாட வராங்க. அவங்க ஏன் இந்த கேம் விளையாடணும்? அதாவது விளையாட மாட்டேன்னு சொல்ல முடியாது, விளையாடிதான் ஆகணும். ஆனாலும் ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருக்கணும்ல. பாகிஸ்தானுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஐசிசி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை அவங்க ஊர்ல ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த பெருமையை அவங்க ஹோம் கிரௌடு முன்னாடி, ஒரு ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு மேட்சை ஜெயிச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விக்டரியோட கொண்டாடணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு ஸ்வீட் நோட்டை, ஒரு ஹாப்பி நோட்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை எண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த 2 டீமும் இந்த மேட்சை ஆட வராங்க. அண்ட் எதுவுமே இழக்கிறதுக்கு இல்லை அப்படின்றப்ப இந்த 2 டீமும் நல்லா விளையாடுவாங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேட்ச் நடக்க போறது ராவல்பிண்டியில இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்க வேண்டியதா இருந்தது. ஒரு ஓவர் ஒரு பால் கூட போட முடியாம மழையின் காரணமாக வாஷ் அவுட் ஆயிருச்சு. அண்ட் 3 நாளா இந்த பிட்ச் கவர்ஸ் அடியிலேயே இருந்திருக்கு. அதாவது ஓப்பனா இருக்கிற ஒரு பிட்ச் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நல்லா இறுகி ட்ரை ஆகி பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹார்ட் பிட்சா இருக்கும். ஆனா கவர் பண்ணியே வச்சிருக்கிற பிட்ச்ல அடியில ஈரத்தன்மை இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா பவுலர்ஸுக்கு ரொம்பவே தோதா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்விங் கிடைக்கும், சீம் கிடைக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரியான பிட்ச்ல கேப்டன் டாஸ் ஜெயிச்சா பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்ணணும். காரணம், நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும் போதே அந்த பிட்ச்ல வெயில் அடிச்சு பிட்ச் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வர்றப்ப அந்த பிட்ச் கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி மாறி இருக்கும். முதல் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸுக்கு சாதகமா இருக்கிற அதே பிட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேனுக்கு மிகவும் சாதகமா அமையும். அந்த மாதிரி இருக்கிற பிட்ச்ல சேஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. அண்ட் அந்த காரணத்தினால கேப்டன்ஸ் டாஸ் ஜெயிச்சா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அவங்களுடைய ஒரு ஃபார்மை திரும்ப கொண்டு வரணும்னு அவங்க கண்டிப்பா டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பவுலிங்க்கு சாதகமா இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல அவங்க இன்கேஸ் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஷஹீன் ஷா அஃப்ரிதி, ஒரு நசீம் ஷா, இவங்க கிட்ட இருந்து நியூ பால் பவுலிங் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். எனக்கு பர்சனலா ஹாரிஸ் ராஃப் இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஆசை. காரணம் அவர் சூப்பரான ஒரு பவுலர். ஆனா என்னதான் நீங்க 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலும் அந்த மொமெண்டம் எல்லாத்தையும் நீங்க எப்ப இழக்கிறீங்க அப்படின்னா 10 ஓவருக்கு 80 ரன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்க டீமுக்கு நீங்க எதுவுமே நல்லது செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அங்கதான் அவங்க மொமெண்டம் இழக்கிறாங்க. ஹாரிஸ் ராஃப் மாதிரியான ஒரு பவுலர் கண்டிப்பா நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு பவுலர். ஒரு காலத்துல சூப்பரா இவர் தான் அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்ற ஒரு லெவல்ல இருந்தவர். கண்டிப்பா அவருடைய ஃபார்மை திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த மேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னரான அப்ரார் அஹ்மத் இந்த ராவல்பிண்டி பிட்ச்ல ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது அவருக்கு மிகவும் சாதகமா அமையும். அவர் நிறைய நல்ல டெலிவரிஸ் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா நம்ம சுப்மன் கில் அவுட் எடுத்த அந்த டெலிவரி. ஆனா கன்சிஸ்டன்டா அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கானா இல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற அப்ரார் அஹ்மதோ இந்த மேட்சை இந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு ஒரு விக்டரியை டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாரு. பேட்டிங் பத்தி பார்த்தா பாகிஸ்தானுடைய பேட்டிங் ஒரு கம்ரான் குலாம், உஸ்மான் கான்லாம் உள்ள இருக்காங்க. மேபி இந்த மேட்ச் எதுவுமே இல்லையே இனிமே விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி மேட்ச்ல அவங்கள ட்ரை பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இமாம் உல்லுக்கு பெருசா அவர்கிட்ட இருந்து நீங்க அட்டாக்கிங் இன்டென்ட் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அவரோட இடத்துல உஸ்மான் கான் ஆடலாம், ஆர் கம்ரான் குலாம் ஆடலாம். அதே மாதிரி அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல எனக்கு என்னமோ ஃபஹீம் அஷ்ரஃப் ஆடியா ஆகணும்னு தோணுது. ஒரு தையப் தையிருக்கு பதிலா ஆகா சல்மான் நல்லா ஆடி இருக்கிறாரு, குஷ்தில் ஷா நல்லா ஆடி இருக்கிறாரு. நடுவுல ஒரு ஃபஹீம் அஷ்ரஃப் ஆடினார்னா சூப்பரா இருக்கும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன்ல மேபி பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிகாத் ராணா அண்ட் இன்னொரு பக்கம் டஸ்கின் அகமது சூப்பரா பவுலிங் போட்டிருக்காங்க. நியூ பால்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பேஸ் இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு, ஸ்விங்கும் இருக்கு ஏர்லி ஆன். அந்த மாதிரி இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ், டேலண்டடான 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க இன்கேஸ் இந்த மாதிரி விக்கெட்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய டாப் ஆர்டர் பார்த்து ஆடியே ஆகணுங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மெஹ்தி ஹசன் மிராஜ் அண்ட் இன்னொரு பக்கம் ரிஷாத் ஹுசைன் ஓகே, இந்தியாவுக்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல. மெஹ்தி ஹசன் மிராஜ் ரொம்பவே டேலண்டடான பவுலர். ஆனா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவர் சரியா போடவே இல்லை. மேபி இந்த மேட்ச் இவங்க 2 பேருமே சரியா போட்டாங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸ்லயும் பங்களாதேஷ்னால ஒரு ஸ்பின் சோக்கை கொண்டு வர முடியும். மிக முக்கியமா ஒரு முகமது ரிஸ்வான் எடுத்தீங்கன்னா நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின். அந்த முகமது ரிஸ்வானுக்கு அகைன்ஸ்டா நீங்க 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் ஸ்பின் சோக் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை பங்களாதேஷ் பிளேயர்ஸ்னால போட முடியும். அந்த ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கு. அதை அவங்க செய்வாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 2 பெருந்தலைகள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து முஷ்ஃபிகுர் ரஹீம், இன்னொன்னு மஹ்முதுல்லா. முஷ்ஃபிகுர் ரஹீம், மஹ்முதுல்லா இதோட நீங்க வந்து 3வதா நீங்க முஸ்தாபிசுர் ரஹ்மானையும் சேர்த்துக்கோங்க. 3 பேருக்குமே வயசாச்சு. அதுல ப்ராபப்லி ஒரு முஷ்ஃபிகுர் ரஹீம் அண்ட் மஹ்முதுல்லா எடுத்தீங்கன்னா, இது அவங்களுடைய கடைசி ஐசிசி டோர்னமெண்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அந்த மாரி இருந்தா அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ காட்டி அவங்க வெளிய போணும்னு நெனைப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது எனக்கு வந்து என் ஃபேவரைட் வந்து மஹ்முதுல்லா. நல்ல பிளேயர், சூப்பரான பிளேயர். அத்லெட்டிக்கா இருப்பாரு. சிக்ஸஸ் பெரிய 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 சிக்ஸஸ் அடிப்பாரு அண்ட் ஆல் ரவுண்டர் கூட. எனக்கு என்னமோ மஹ்முதுல்லா கிட்டேருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு தோணுதுங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்ச் நீங்க குவாலிஃபிகேஷன் சினாரியோ மனசுல வச்சு பார்த்தா, ஆனா இந்த 2 டீம்ஸுமே வந்து அவங்களுடைய குவாலிட்டிய எப்படியாவது காட்டணும்னு நெனைப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா பாகிஸ்தான் பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து லைட்டா மனசு வலிக்குது. காரணம் நம்ம என்ன மாதிரி டீம பத்தி பேசுறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஒரு காலத்துல வந்து ஒரு வக்கார் யூனிஸ், வாசிம் அக்ரம், ஷோயப் அக்தர் மாரி பவுலர்ஸ், இம்ரான் கான் மாரி ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டிங்ல வந்து என் ஃபேவரைட் இன்சமாம் உல்லக், ஓப்பனிங்ல மிஸ்பா அண்ட் ஈவன் லைக் ஒரு யூனிஸ் கான் ரொம்பவே வந்து அற்புதமா டெக்னிக்கலா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஷாஹித் அஃப்ரிதி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் இருந்த ஒரு டீம் பாகிஸ்தான். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸே கொடுக்காம ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து குரூப் ஸ்டேஜ்லயே எக்ஸிட் ஆறாங்கன்றது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்மை ரீடைன் பண்ணி கொஞ்சம் அந்த கான்பிடன்ஸ் அவங்க திரும்ப பெற்றாங்க அப்படின்னா ஃபர்தர் மோர் லைக் இனிமே வரப்போற டோர்னமெண்ட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து மேபி இந்த மேட்ச்ல அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா வரப்போற டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மேட்ச் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.